பார்க்குறவங்க எல்லாருக்கும் எவரெஸ்ட் டெய்லரிங் சென்டர் சார்பாக வணக்கம். போன 2 வீடியோலையும் நாம் ப்ளவுஸ் எப்படி அளவெடுக்கிறதுன்னோ அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற ஃபார்முலாவையும் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி அதை வரைஞ்சி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் அதை அளவெடுக்கிறது எப்படின்னு பார்க்கலன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது துணியை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மடித்து போடுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதனால் ஃபஸ்ட்டு துணியை இருக்கிற டைரக்ஷனில் அப்படியே விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கை அகலம்னு ஒரு அளவு இருக்கும், கடைசி அளவு நம்ம எழுதுனதில் கடைசி அளவு கை அகலம். இந்த அளவு 7 அல்லது 7 விட பெருசாக இருந்தால் நம்ம இப்படி குறுக்கால தான் மடிச்சுக்கணும். 1 மீட்டர் துணியில் இந்த மாதிரி குறுக்கால மடிச்சுக்கோங்க. இந்த அதாவது கீழே கரைப்பக்கம் வரணும். 7 விட சின்னதாக இருந்தது, இந்த அளவு 7 விட சின்னதாக 6.5, 6.25, 6 இந்த மாதிரி கம்மியாக வந்தது அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸில் இருந்த மடிப்பை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம 7.25 வந்துருச்சு, 7 விட பெருசாக இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம மடிப்பை இந்த மாதிரி குறுக்கால மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிக்கும்போது இந்த கையில் கரை வரும். எப்போவுமே மடிப்பு பக்கம் வெட்டுறவங்க உட்காந்துக்கோங்க, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மடிப்பு பக்கம் வெட்டுறவங்க உட்காந்துக்கோங்க. இப்போது இது கீழ்கைன்னு சொல்லுவோம். நம்மளுடைய வலது கை கீழ்கைன்னு சொல்லுவோம், இடது கை மேல் கைன்னு சொல்லுவோம். சரிங்களா? எப்போவுமே நம்மளுடைய அளவு கீழிருந்து மேல் நோக்கி போகும். இது எதுக்காகனா துணி கரெக்டாக பத்தணும் இல்லைங்களா நம்ம முழு ப்ளவுஸ் வெட்டுற வரைக்கும். அதனால் குறுக்க வெட்டினீங்கன்னா துணி பத்தாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கீழ்கையில் தான் அளவெல்லாம் ஆரம்பிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற இந்த பின் பக்கங்கிற அளவுகளெல்லாம் குறிக்கலாமா? இந்த அளவு எப்படி குறிக்கலான்னு பார்க்கலாம். மடிப்பு பக்கம் உட்காந்துக்கோங்க, கீழ்கை பக்கம் உங்களுக்கு சென்டராக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அளவு உயரம் 14.25 இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்குங்களா? பார்த்துக்கோங்க. உயரம் 14.25 இங்கே குறிக்கிறேன். எப்போவுமே உயரங்கிறது மடிப்பில் தான் வரும். சரியா? இப்போ கீழே கரைப்பக்கம் இருக்கிறனால நம்ம இப்போ தச்சு திருப்ப போகிறோம். 1/2 இன்ச்சு எக்ஸ் நான் 1/2 இன்ச்சு வைக்கிறேன். இது லைனிங் ப்ளவுஸு. லைனிங் ப்ளவுஸுக்கு துணி அட்டாச்சு ப்ளவுஸில் கம்மியாக இருக்குது, அதனால் நான் எக்ஸ் வெறும் 1/2 இன்ச்சு வச்சு தச்சு திருப்பிக்கிறேன். இப்போ 14.25 கூட 1/2 இன்ச்சு சேர்த்தினா 15.25 வரும். சரிங்களா? 15.25 குறிச்சிக்கோங்க. உயரத்துலேருந்து இந்த கோடை நேராக போட்டு குறுக்கால ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது சுற்றளவு. இந்த கோட்டு மேலே தான் சுற்றளவு குறிக்கணும். 11 இன்ச்சு. இந்த கோடு நீங்கள் நேராக போடுறதுக்காக இங்கேருந்து ஒருக்கா உயரம் 15.25 குறிச்சிக்கோங்க. அடுத்த அளவு பாருங்கள், கழுத்து அகலம் 2.5 இன்ச் இருக்கா? அந்த 2.5 இன்ச் நம்ம இங்கே குறிக்கணும். மடிப்புலேருந்து ஃபஸ்ட்டு உயரமும் சுற்றளவும் எடுத்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது நமக்கு இந்த கட்டத்துக்குள்ளே தான் நம்ம அளவெல்லாம் குறிக்க போகிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு அளவு கழுத்து அகலம், அதுக்கு அடுத்தது இருக்கிறது கழுத்து அகலம். இந்த கோட்டு மேலே ஒரு அளவாக குறிக்கணும். கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு. பின் கழுத்து மடிப்பு மேலே தான் இருக்கும். ஸோ 7.5 இன்ச்சு. அடுத்தது தோள்பட்டை 3.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு கோடு இருக்குது, அதை அப்படியே குறிச்சிக்கோங்க. அந்த ஒரு கோடை மிஸ் பண்ணாதீங்க, அளவு மாற்றம் வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கழுத்து அகலம், இதை விட்டுறணும். மறுபடியும் இங்கேருந்து கழுத்தகலம் எங்கே முடியுதோ அதிலேருந்து தான் நீங்கள் தோள்பட்டை குறிக்கணும். எல்லோரும் ஃபஸ்ட்லேருந்தே குறிச்சிடுறாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. தோள்பட்டை தனியாக குறிச்சிக்கோங்க. புஜம் இந்த சைடு குறிக்கணும். அப்படியே மடிப்புக்கு ஆப்போசிட் சைடில் புஜம் குறிக்கணும். 5.25 இன்ச்சு. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இப்போ கழுத்து அகலத்துக்கும் பின் கழுத்துக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. அடுத்தது தோள்பட்டை முடியுது இல்லைங்களா? தோள்பட்டை முடிகிற லைனுக்கும் இந்த சைடு புஜம் இருக்கு இல்லைங்களா? புஜம் 5.25 குறித்தோம்ல, அதுக்கும் முன்னே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த அளவு புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கழுத்து அகலம் உயரம் குறிச்சிட்டோம் இல்லையா? உயரம் எங்கே முடியுதோ அங்கேருந்து சுற்றளவு குறிச்சிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் மேலே உயரம் முடிஞ்சதில்லை, அந்த கோட்டில் மேலே கழுத்து அகலம் ஃபஸ்ட்டு குறிச்சிக்கணும். அதுக்கு அடுத்தது பின் கழுத்து மடிப்பில் குறிச்சிக்கோங்க.
அதுக்கப்புறம் தோள்பட்டை, கழுத்து அகலம் எங்கே முடியுதோ அங்கேருந்து தோள்பட்டை குறிச்சிக்கோங்க. மடிப்புக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் சைடு மேலேருந்து கீழே வந்து புஜம் குறிச்சிக்கோங்க. சரியா? இப்போ வந்து கழுத்து அகலத்துக்கும் பின் கழுத்தினுடைய இறக்கத்துக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. பாக்ஸ் மாதிரி பண்ணி இதில் தான் நம்ம வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். டிசைன் கழுத்து, ரவுண்டு கழுத்து என்ன வரணுமோ இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். தோள்பட்டைக்கும் புஜத்துக்கும் இருக்கிற அளவுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அடுத்த ஸ்டெப் போகலாமா? இப்போ கட்டம் போட்டாச்சுங்களா? இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், கழுத்து வளைவு, புஜ வளைவுன்னு இந்த வளைவுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கேருந்து நல்லா ரஃப்பாக இது வரைக்கும் வளைச்சி விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ரஃப்பாக வந்து வளைவுக்கான டயக்ராம் நீங்கள் ரஃப்பாக போட முடியாது, அது சரி வராது. எல்லோரும் வரைஞ்சி ப்ராக்டிஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் சொல்கிறேன். கழுத்து வளைவு அப்படிங்கிறது வந்து கழுத்துக்கு வந்து இந்த சர்க்கிள் கொடுக்குறோம் இல்லைங்களா, இதுக்கான ஃபார்முலா இங்கே எழுத போகிறேன். புஜ வளைவுன்னு இருக்கு இல்லைங்களா, கையினுடைய வளைவு இந்த இடம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இதில் வரும். சரியா? இப்போ பார்க்கலாம். கழுத்து வளைவு வந்து 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, இந்த மாதிரி 3 அளவுகள் தான் இருக்குது. இப்போது ரவுண்டு கழுத்துக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறேன். டிசைன் கழுத்து நம்ம போக போக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது 1/4 இன்ச்சு போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிராஸில் அந்த கார்னர் பா ஷேப் வருது இல்லைங்களா, இங்கேருந்து கிராஸில் வந்து நீங்கள் 1/4 இன்ச்சு கொடுக்கணும். 1/4 இன்ச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கழுத்து வளைவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்கழுத்து மாதிரி கார்னர் மட்டும் லைட்டாக ஒரு பெண்டு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வளைவு தெரியும். பார்த்தா பாக்கழுத்து மாதிரி தெரியும், ரவுண்டு கழுத்து மாதிரி தெரியும். நல்லா கழுத்து அகலமாக விரும்புகிறவங்க இந்த மாதிரி 1/4 இன்ச்சு போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு போடுறவங்களுக்கு வந்து எப்படி தெரியும்னா நல்லா யூ ஷேப்பாக தெரியும். சரியா? நார்மலாக எல்லாருமே 1/2 இன்ச்சு தான் விரும்புவாங்க அதிகமாக. ஸோ இது நார்மல் யூ ஷேப் மாதிரி தெரியும். 3/4 இன்ச்சு போடுறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த பெரியவங்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, வயசானவங்க ஒரு மாதிரி கழுத்து குறுகலாக போடுவாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் அகலமாக இருந்தாலும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து யாருக்கு வெட்ட போகிறீங்க, யாருக்கு தைக்க போகிறீங்கிறத பொறுத்து நீங்கள் 1/4 இன்ச்சு வேணுமா, 1/2 இன்ச்சு வேணுமா, 3/4 இன்ச்சு வேணுமான்னு ரவுண்ட் ஷேப்பு கொடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பாக்கழுத்து எப்படி பார்க்கலாம், டிசைன் கழுத்தெல்லாம் ஒன்றா நான் சொல்கிறேன். இப்போ இவங்களுக்கு வந்து என்ன டிசைன் வைக்கலாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது புஜ வளைவு. புஜத்துக்குன்னு ஒரு வளைவு அளவு இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. 1, 1/4, 1.5. இந்த 1 இன்ச் அப்படின்னு நான் போட்டிருக்கேன், இதெல்லாம் வந்து இன்ச்சு. சரிங்களா? இந்த 1 இன்ச் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றளவுன்னு ஒரு அளவு இருக்கும். ரெண்டாவதாக நம்ம அளக்கக்கூடிய பாடியினுடைய சுற்றளவு வந்து இருக்கும். அந்த சுற்றளவு வந்து 10 விட சின்னதா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. 10 இருந்தாலும் சரி, சுற்றளவு 10 விட சின்னதாக இருந்தாலும் சரி, 1 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா போதும். அந்த 1 இன்ச் எங்கே கொடுக்கணும்னு பார்த்தா இங்கே கிராஸ் வைஸில் கொடுக்கணும். இங்கே கிராஸ் வைஸில் நீங்கள் வந்து 1 இன்ச்சு கொடுக்கணும். 1/4 இன்ச்சு நம்ம எங்கே கொடுக்கணும்னா சுற்றளவு வந்து 10 விட பெருசா, சரிங்களா, அப் டு 12 வரைக்கும், 12 வரைக்கும் இருக்கணும். 12 இருந்தாலுமே 1/4 குறிங்க, சரியாக இருக்கும். அப்போ வந்து கிராஸில் வந்து 1/4 வரணும். 1.5 இன்ச்சு எப்படி வரும்னா சுற்றளவு வந்து 12 விட பெருசாக இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஈக்குவல் போடல. ஸோ 12 வந்து இங்கே சேர்ந்துருச்சு, 10 இங்கே சேர்ந்துருச்சு. மற்றபடி 12 விட பெருசாக 12.25, 12.5 அந்த மாதிரி பெருசாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த இடத்த கிராஸில் வந்து 1.5 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த அளவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னொருக்கா கிளியராக காட்டுறேன். பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ நம்ம இதை வந்து எப்படி அப்ளை பண்ணி இதை வந்து ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போது கழுத்து வளைவுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச்சு கொடுக்கலாம் மீடியமாக. ஓகேங்களா? ஆவரேஜாக இப்போ கிராஸ் வைஸில் இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கணும். பார்த்துக்கோங்க, டேப்பு கிராஸாக இருக்கணும். 1/2 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்து நீங்கள் கிட்டையே வந்து வளைச்சி இந்த 1/2 இன்ச்சில் தொட்டு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வளைவு ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போது அடுத்தது புஜ வளைவு 1.25 இன்ச்சு கொடுக்கணும். நம்ம என்ன 10 to 12, நம்மளுடைய சுற்றளவு 11. அதனால் இப்போ 10 to 12 இருக்கிறதுனால 1.25 இன்ச்சு வரணும். பார்த்துக்கோங்க, இங்கேருந்து இங்கே 1.25 இன்ச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு அளவு இருக்குல்ல, புஜம் நம்ம குறித்தோம் இல்லைங்களா, அந்த அளவில் என்ன அளவு இருக்கோ அதில் பாதி அப்படியே இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். பாதி அளவு குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு அளவு இருக்கும், என்ன அளவு நமக்கு தேவையில்லை, அதோட டேப்பை 2ஆக மடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இதில் பாதி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய வளைவுக்கு துணியை திருப்பிக்கோங்க. துணியை திருப்பிட்டு இந்த வளைவில் இருந்து கை வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நேராக இந்த கோட்டு மேலேயே வரணும். பாருங்கள், இந்த கோட்டு மேலேயே வரணும். இந்த புள்ளியை தொட்டோன்னு வளைய ஆரம்பிச்சுக்கணும். இந்த வளைவு வந்து இந்த 1.25 இன்ச்சு புள்ளி தொடுதுங்களா, 1.25 இன்ச்சில் தொட்டு இந்த புள்ளியில் வந்து டச் ஆயிடணும். இந்த 2 புள்ளி ஃபஸ்ட்டு இதில் பாதியில் குறித்த புள்ளியில் ஆரம்பித்து 1.25 இன்ச்சை தொட்டு இங்கே பாதியில் குறித்த புள்ளி வழியாக போடும் பொழுது வளைவு வந்து உங்களுக்கு ஆல்ட்ரேஷனே இல்லாமல் கரெக்டாக வரும். நீங்கள் ரஃப்பாக டயக்ராம் போட்டெல்லாம் பார்க்கவே தேவையே இல்லை. நம்மளுடைய சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த வளைவு அதுவே மாறிக்கும். எவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தாலும் இந்த வளைவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அந்த அளவு ஷேப் வந்து தானாக மாறிக்கும். இப்போ இது புரியுதுங்களா? இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். சரிங்களா? இதை வந்து பாக்னெக் வச்சு நான் வரைஞ்சிருக்கேன், கட் பண்ணிட்டேன். அடுத்தது இதை வந்து திருப்பிக்கோங்க. அப்படியே பாருங்கள், டைரக்ஷனே மாற்றலை, அப்படியே திருப்பி மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே வந்து இப்போ வந்து பிசுறு வந்து உங்கள் பக்கம் வந்துடும். முன்ன மடிப்பு இருந்தது இல்லைங்களா, மடிப்பு வந்து கழுத்துக்கு வேணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து மடிப்பு பக்கம் போட்டிருந்தோம். இப்போ வந்து அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போது கிராஸ் கட்டை தான் நம்ம வெட்ட போகிறோம். கிராஸ் கட்டாக இருந்தால் கை வந்து புஜம் இருக்கு இல்லைங்களா, அந்த புஜ வளைவு வந்து இந்த நேர்கோட்டு மேலே இப்படி வரணும். தெரியுதான்னு பாருங்கள். இந்த ஒரே நேர்கோட்டில் புஜத்தினுடைய வளைவு ஆரம்பிக்கிற இடமும் முடிக்கிற இடமும் இந்த ஒரே நேர்கோட்டில் வரணும். சரிங்களா? இப்படி தான் வைக்கணுன்ட்டுலாம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி திருப்பினீங்கனாலும் இது ரெண்டும் இப்படி ஒரே நேர்கோட்டில் வரணும். இப்படி ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரே நூல் நேரில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிராஸோட ஃபிட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல குறுக்கால வந்து உங்களுக்கு அளவு தெரியாது இல்லைங்களா, குழப்பம். அதனால் நம்ம வந்து ஓரமாக வச்சுக்கிறோம். ஓரமாக வச்சு இது ரெண்டையும் கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்த ப்ளவுஸில் வந்து நேர் கட்டிங்க்கு எப்படி துணி போடலான்னு நான் சொல்கிறேன். இப்போ கிராஸ் கட்டிங்க்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் செட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேக் சைடு நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அதை அப்படியே சேம் டிட்டோ ட்ரா பண்ணிவிட்டு அதன் துணியை எடுத்துடலாம். இதை ட்ராப் பண்ணிவிட்டு இதை மடித்து எடுத்துருங்க. இப்போ அந்த டயக்ராம் தெரியுதுங்களா, இந்த டயக்ராமில் வந்து நம்ம என்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண போகிறோங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம முன்பக்கத்துக்கு 5 அளவு வச்சுருக்கிறோம். இதில் வந்து பட்டிக்கு வந்து தனியான டயக்ராம் தான். பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டு இப்போ இந்த டயக்ராமில் வராது. மீதி இருக்கிற 4 அளவுகளை குறிச்சிட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் வரும், பார்க்கலாம். இப்போ முன்கழுத்து 6.5 இன்ச்சுங்களா, இந்த கழுத்தினுடைய அளவில் அப்படியே முன்கழுத்து 6.5 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. இது கழுத்தகலம் 2.5 இன்ச்சு. இதை வந்து இந்த கோட்டில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயிண்ட் ஆகிடுச்சிங்களா அந்த லைனு? ஓகே. இப்போ அடுத்தது முன் கழுத்து எங்கே முடியுதோ கழுத்துக்கு கீழே வந்து ஓப்பன் குறிக்கணும். 5.5 இன்ச்சு. கழுத்துக்கு கீழே தானே நம்ம கொக்கி போடுவோம், அதனால் அந்த இடத்துல ஓப்பன் எங்கே வருமோ ப்ளவுஸில் கழுத்துக்கு கீழே வரும். அதனால் கழுத்துக்கு கீழே நம்ம ஓப்பன் குறிச்சிருவோம். இங்கே பாருங்கள், ஷோல்டர்னுடைய நடுவில் கரெக்டாக டேப்பு வச்சுக்கோங்க. இங்கேயும் ஒரே அளவு இருக்கணும். சரிங்களா? மிடில் கரெக்டாக டேப்பை வச்சுக்கிட்டு டேப்பை வந்து நேராக கொண்டு போங்க. என்ன அளவு வருதோ இப்போ அந்த அளவு வந்து இங்கே குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், மிடில் டேப்பை வைக்கிறோம், ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகிறோம். நம்மளுடைய அளவு வந்து கழுத்து பக்கம்தான் இந்த புள்ளி வைக்கணும். இந்த பக்கம் புள்ளி வைக்கக்கூடாது. நம்ம கழுத்து பக்கம்தான் புள்ளி வந்து வைக்கணும், பார்த்துக்கோங்க.
அடுத்தது சைடு வந்து 6.5 இன்ச்சு. கை கடையில் தான் சைடு வரும், அது சைடுன்னு நம்ம சொல்லுவோம், அதனால் அங்கேயே சைடு குறிச்சிக்கோங்க. சைடில் இருந்து 1.5 இன்ச்சுக்கு நேர்கோடு போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. சைடுங்கிற அளவில் இருந்து 1.5 இன்ச்சுக்கு நேர்கோடு போட்டுக்கோங்க. சரியா? இப்போ ஓப்பன்கிற அளவு முன்பக்க உயரம் 1, சைடு 1. இந்த இடத்துல ஆரம்பித்து இதை வந்து ஒரே வளைவை இப்படி இறக்கி போகணும். ஓகேங்களா? டயக்ராம் வந்து இந்த மாதிரி வரும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனுடைய அளவு முன்பக்க உயரத்தோட அளவு தொடணும். முன்பக்க உயரத்தோட அளவு தொட்ட உடனே சைடுக்கு இங்கேருந்து அப்படியே மேலே ஏறிடணும். நிறைய பேர் இதுக்கு கீழே இப்படியெல்லாம் வளைச்சி கொண்டு வருவாங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க, தப்பு. இங்கே தொட்ட உடனே மேலே ஏற ஆரம்பிச்சிடணும். ஏறணுன்னு 1.5 இன்ச்சுக்கு வந்து இங்கே இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகணும். இந்த நேர்கோடு வேணும். இது வந்து தையலுக்கான அளவு. நம்ம கப் ஷேப் வந்து இந்த இடத்துல தான் அமைய போகுது. தெரியுதுங்களா? பார்த்தாச்சா? இப்போ வந்து கழுத்து வளைவுக்கு போகலாம். கழுத்து வளைவு இப்போ நம்ம 2.5 இன்ச்சு பாக்ஸ் போட்டிருக்கோம். ஒரு சிலர் வந்து கழுத்து முன்னாடி குறுகலாக கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து டைரெக்டாக இதிலேருந்து 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சு எந்த அளவு குறுகலாக கேட்குறாங்களோ அதை பொறுத்து ஷேப் போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து கழுத்து முன்கழுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பாக கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து 1/4 இன்ச்சு, நல்லா பாருங்கள், 1/4 இன்ச்சு வந்து உள்ளே தள்ளி இந்த கழுத்தினுடைய கோட்டை இந்த 1/4 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கோங்க. கழுத்தை வந்து கொஞ்சம் உள்வாங்கின மாதிரி போட்டிருக்கோம், உடலுக்குள்ள உள்வாங்கின மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து இந்த ஷேப் எதுக்குன்னா கழுத்து வந்து நல்லா யூ ஷேப்பாக, நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு கொக்கி போட்டோன்னா கழுத்து வந்து வி ஷேப்பாக தெரியும். அந்த மாதிரி இல்லாத முன்கழுத்து யூ ஷேப்பாக தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த இடத்த கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச் மட்டும் கொடுத்துட்டு வளைவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக வளைவு வந்துடும். ஓகேங்களா? இது வந்து அவங்களுடைய கழுத்தினுடைய அளவு நல்லா யூ ஷேப்பாக கொண்டு வரத்துக்கு உதவும். இப்போ கைக்கு போகலாமா? பார்த்துக்கோங்க. இப்போ கை வளைவு, இந்த கையினுடைய வளைவில் இது சென்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இந்த வளைவை மெஷர் பண்ணிகிட்டே வாங்க. 9 இன்ச்சு வருதுங்களா? அதில் பாதி 4.5 இன்ச்சா? இந்த மாதிரி வந்து 4.5 இன்ச்சு இங்கே இருக்குது. இது வந்து சென்ட்ரு. ஒரு சிலருக்கு சென்ட்ரு வந்து இந்த இடத்துக்கு கூட வரும். அது வந்து நீங்கள் வந்து இப்படி இதை வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பாக்ஸ் போட்டு இந்த கோட்டை இப்படி பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து இதோட கிராஸ் சென்டர் இப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் டயக்ராம் வரலங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியும் சென்டர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டரில் நம்ம ஆல்ரெடி இது வந்து பின் கைக்காக நம்ம போட்ட வளைவு. இதிலருந்து 1/2 இன்ச்சு உடல் பக்கம் தள்ளணும். 1/2 இன்ச்சு வந்து உடல் பகுதியில் உள்ளே தள்ளணும். ஓகேங்களா? எல்லோரும் இந்த பக்கம் தள்ளிடாதீங்க, உள்ள உடம்புக்குள்ளே வந்து நம்ம 1/2 இன்ச்சு தள்ளணும். அப்புறம் இந்த இடம் பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா? இந்த லைன் ஜாயிண்ட் ஆகுது இல்லை? அந்த இடத்துக்கு வந்து ஒரு கோடு மட்டும் நம்ம டேப்பில் இன்ச்சஸில் பெரிய அளவு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு கோடு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து கிராஸ் கட்டிங்க்கு மட்டும்தான். இந்த ஒரு பாயிண்ட் நம்ம குறிக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து கிராஸ் கட்டிங்க்கு மட்டும்தான். நேர் கட்டிங்க்கு இது தேவைப்படாது. நேர் கட்டிங் ப்ளவுஸ் சொல்லும்போது நான் உங்களுக்கு அந்த டயக்ராமை இன்னொருக்கா கிளியராக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே ஆரம்பிக்கிற இடமும் முடிக்கிற இடமும் இதே இடம்தான். பழசு நம்ம ஏற்கனவே பின் கை குறித்தோம்ல அதே இடம்தான். இப்போ முன்கைக்கு மட்டும் அளவு சேஞ்ச் ஆகி வரும். ஓகேங்களா? அவ்வளோதான், உங்களுக்கு டயக்ராம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கழுத்துக்கு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி அதே 1/2 இன்ச்சு கொடுத்து வளைவு போட்டிங்கன்னா கொஞ்சம் முன்கழுத்து வந்து யூ ஷேப்பாக கிடைக்கும். கைக்கு வந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கணும். நம்ம ஒரு பாயிண்ட்டு பாதின்னு அளவு எடுத்து ஒரு பாயிண்ட்டு போட்டோம் இல்லைங்களா பின் கையில், அதுக்கு நேராக ஒரு கோடு அளவுக்கு மட்டும் உள்ளே தள்ளிக்கணும். அதுலேருந்து இந்த ஒரு கோடு 1/2 இன்ச்சு இங்கே ஒரு கோடு குறித்தோம்ல, அது 3 இணைச்சி ஒரு ஆர்க் மாதிரி போட்டுட்டிங்கன்னா கை ஷேப் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் வந்து குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அளவு ஃபிட் ஆகும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் உங்களுடைய அளவுக்கு மட்டும்தான் போட முடியும்லாம் கிடையாது.
சுற்றளவு ஒன்றை விட கம்மியாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்காகவும் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு மெத்தடு. உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது மாறிட்டே இருக்கும். இப்போ கட் பண்ணலாங்களா? இப்போ வந்து நம்ம வந்து வெட்டி இதை எடுத்தாச்சு சரிங்களா. நீங்கள் வந்து இப்போ பின்பக்கமும் முன்பக்கமும் நம்ம வெட்டியிருக்கிறோம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் உங்களுக்கு வந்து அளவு எடுத்து, நேற்று சொன்ன மாதிரி பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் அளவுக்கு அளவு எடுத்து இந்த மாதிரி பேப்பரில் ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. கைக்கு பட்டிக்கெல்லாம் நம்ம டயக்ராமு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் எல்லாம் ஒன்றாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். தனித்தனியாக சொல்கிறேன். இதை வந்து முன்ன தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எல்லா அளவுக்குமே இந்த டயக்ராம் வந்து மேட்ச் ஆகும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வரைஞ்சி பார்த்துட்டு எப்படி இருக்குது, கரெக்டாக வந்துதா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சரி, ஓகே. நம்ம மீதியெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching. Subscribe, like, share and comment.